பர்த்டேனாலே என் பைக்கும் அழகாக இருக்கணும். இல்லை நம்ம வந்து அண்டர் பில்லி மாட்டிட்டு வாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட அண்டர் பில்லி. நம்ம பைக் எடுக்கிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து கோல்ட் ஸ்டார்ட் பண்ணோம். இன்ஜின் ஆயில் இப்போ பைக் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரோட்டுக்கு இன்றைக்கி வந்து என் பர்த்டே ட்ரீட் இன்னைக்கு. ஸோ கைஸ் வெல்கம் டு த நியூ vlog. ஸோ இன்றைக்கி என்ன vlog பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து என்னோடய பர்த்டே vlogங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு பிறந்த நாள். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பிறந்த நாள் வந்தால் ஜாலியாக இருக்கும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஏன்டா பிறந்த நாள் வருதுன்னு தோணுது. எனக்கு வந்து இப்போலாம் வந்து பர்த்டே வந்து அவ்வளோலாம் ஒரு மாதிரி பெரிய நாள்லாம் தெரியல, ஒரு மாதிரி நார்மல் டே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நல்லா ஜாலியாக இருக்கும். ஒரு மாதிரி பர்த்டேனாலே ஒரு வைப் இருக்கும். இந்த மாதிரிலாம் எனக்கு வைப்பே ஒரு மாதிரி பர்த்டே வந்து கொண்டாடவே ஒரு மாதிரி பிடிக்கல. ஸோ அதனால் வந்து நான் இன்றைக்கி பர்த்டே vlog. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்றது vlog ஃபுல்லாக இன்றைக்கி மேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு போய் நம்ம வந்து முடி கட்டணுங்க. முடி நிறைய வளர்ந்துச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா முடி வெட்டிட்டு அதுக்கப்புறம் பைக்கை வந்து வாட்டர் வாஷ் பண்ணணும். என் பர்த்டேனாலே என் பைக்கும் அழகாக இருக்கணும். ஸோ பைக்கை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ண போகிறோம். வாட்டர் வாஷ் நான் பண்ண போகிறதில்ல, கடையில் கொடுத்துடலான்னு இருக்கேன். ஸோ ஃபோம் வாஷ் கொடுக்கலான்னு இருக்கேன். சூப்பராக இருக்கும் ஃபோம் வாஷ். ஸோ ஃபோம் வாஷ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஸ்ப்ளெண்டர்லேயும் பார்த்தீங்கன்னா கேரளா ஹேண்டில் பார் வந்துருச்சு. அது வந்து மாட்டணும், இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். ஸோ இன்றைக்கோட vlog ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பர்த்டே vlog இருக்கும். ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு போய் முடி வெட்டிட்டு இருக்கோம். ஸோ சேனல் கேர் ஆப்ஷன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதனால பார்த்தீங்கன்னா vlog போடல. ஏன் பார்த்தீங்கன்னா லேப்டாப் கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு, அதனால போடல. இதுக்கப்புறம் ரெகுலராக vlogs வரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க கிளம்புவோம் முடி வெட்டுறதுக்கு. கைஸ் வண்டி எடுத்தாச்சு. வண்டி பார்த்தீங்களா எவ்வளோ இருக்கா இருக்குன்னு சமாளிக்குங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சரியான இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அண்டர் பில்லி மாட்டிட்டோங்க. நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா அண்டர் பில்லி மாட்டிட்டோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட அண்டர் பில்லி. ஸோ இதோட வீடியோ வந்து அடுத்த vlogல வரும். அண்டர் பில்லி vlog. யாருக்காவது இந்த அண்டர் பில்லி வேணுன்னா கூட நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி இது வந்து நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணது ஹெவி கிளாம்ப்லாம் போட்டு. ஸோ இந்த அண்டர் பில்லி வேணுன்னா மறக்காமல் வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம பண்ணி கொடுப்போம். ஸோ வண்டி எடுத்துகிட்டு போவோம். ஸ்ப்ளெண்டரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரெடி ஆச்சுங்க. ஸ்ப்ளெண்டர் பாருங்களேன். ஸ்ப்ளெண்டரில் இந்த சீட் கவர் எல்லாம் போட்டோம். ஹேண்டில் பார் வாங்கி வச்சுருக்கோம், உள்ளே இருக்குது. அது கூடி சீக்கிரம் மாற்றணும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் சொல்லுங்க, நம்ம பைக் எடுக்கிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து கோல்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன் கோல்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். வண்டி வந்து கோல்ட் ஸ்டார்ட் பண்ணுறோமா, ஸோ இன்ஜின் ஆயில் அது சுற்றுது தெரியுதா உங்களுக்கு. இதுதான் போயிட்டு இன்ஜினில் அந்த கிராங்க் சாப்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ஆயில் சப்ளை ஆகும். ஸோ எப்போவுமே வந்து பைக்கு காலையில் ரொம்ப நேரம் கழிச்சு எடுக்கிறீங்களா, கொஞ்ச நேரம் ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு 1 மினிட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்ட் ஸ்டார்ட் மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லது. ஸோ கைஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி Gen 3 டியூக் வச்சிருக்க எல்லாருக்கும் 390 250 வச்சிருக்க எல்லாருக்கும் என்னென்னா, ஸோ மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெய்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செம்ம சேர் அடிக்கும். ஸோ அந்த சேர் அடிக்காமல் இருக்காமல் நம்ம பார்த்தீங்கன்னா டயர் அகர் சேல் பண்ணுறோங்க. இது வந்து KTMோட ஒரிஜினல் டயர் அகர். ஏன்னா உங்களுக்கு இதில் சீல் நம்பரோட வந்துடும். சீல் நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது சீல் நம்பரோட வந்துடும். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா இது மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு சொட்டு கூட உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அது பார்க்க அப்படியே ஒரிஜினல் KTMல கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த டயர் அகர் வந்து இப்போ ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டுருக்கு. ஸோ என்னோட பர்த்டே நல்லா எல்லாருக்கும் ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ மறக்காமல் உங்களுக்கு வேணா உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க மறக்காமல் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் கமெண்ட்ஸ்லேயே ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வேணா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ Gen 3 டியூக் வச்சிருக்க எல்லாருக்கும் 390 250 எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா செட் ஆகும். அப்புறம் ஹஸ்கோனாக்கும் செட் ஆகும், KTM ஹஸ்கோனாக்கும் செட் ஆகுங்க. ஸோ யாருக்காக வேணா மறக்காம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். கைஸ் இங்கே தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெகுலராக கட் பண்ணுறது. ஸோ இந்த ஷாப் தான் நான் வருவது எப்போவுமே. ஹேர் கட் மட்டும் பண்ண போகிறோம். ஷேவ்லாம் வந்து ட்ரிம் பண்ணுறது வந்து வீட்டில் போய் பண்ணிக்கலான்னு இருக்கேன். என்கிட்ட ட்ரிம்மர் மிஷின் இருக்குது. இல்லை அதுக்கு தனியாக வந்து காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஹேர் கட் பண்ண போகிறோம். ஸோ கைஸ் அவ்வளோதான், ஹேர் கட்லாம் முடிஞ்சிச்சு. அண்ணன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மாட்டிட்டாரு. யுவர் நேம் பையா? அரவிந்த் ப்ரோ வந்து பயங்கரமாக மாட்டிட்டாரு. ஷாப் நேம் எலைட். பை பியா. கைஸ் பயங்கரமாக முடி வெட்டிட்டு வந்துட்டேன். உண்மையிலே நல்லா வெட்டுறாருங்க இந்த அண்ணா. ஸோ கைஸ் பைக் வாஷ் பண்ண வரட்டும். என்னன்னா எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணாலும் எல்லாமே அப்படி தான் போல். என்னடா முடி வெட்டிட்டு வந்து அப்படியே இருக்குன்னு சொன்னாங்க. உனக்கு என்ன CV அமிச்சிட்டாங்களான்னு கேட்குறாங்க என்னை பார்த்து. என்னை பார்த்தா இது பார்த்தா CV அமிச்ச மாதிரி இருக்கா, முடியே வெட்டல, உன்னை வந்து அவங்க சீப்பை வச்சு CV அமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா என்னை கத்துறாங்க. நான் சொன்னம்மா முடி வெட்டிட்டம்மா அப்படின்னா நம்பவே இல்லை. தண்டமாக காசு கொடுத்துருவாருன்னாங்க. எல்லாமா அப்படி தான் போல். ஸோ பைக் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டேன். சமாளுக்குங்க. இந்த பக்கம் ஆளுக்கு இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா சரியான இருக்குது.
ஸோ அப்படி தான் வாட்டர் வாஷ் விட போகிறோம். ஸோ கைஸ் வண்டி வாட்டர் வாஷ் பண்ண போனேன் நான். அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும்னு சொல்லிட்டாங்க. 12 மணி மேலே தான் ஆள் வருவாங்க, இப்போ இல்லைன்ட்டாங்க. நான் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சாப்பாடுங்க, பிரிஞ்சி சாப்பாடு. இது வந்து நம்ம 12 பீஸ் வாங்கியிருந்தோம். 12 வந்து 12 வந்து 2 வந்து வீட்டுக்கு, அம்மாவுக்கும் தம்பிக்கும் 1, மீதி 10 வந்து நம்ம அப்படியே சாப்பாடு யாருக்காவது கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுத்துருவோம். வருஷம் வருஷம் வந்து ஒரு 2 சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். இப்போ வந்து வாட்டர் வாஷ் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சரி எதுக்கு நம்ம வாட்டர் வாஷ் பண்ணி அது ஒரு 200 வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த காசு இதில் சாப்பாடில் போட்டு வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் வந்து 7 பீஸ் தான் வாங்குறது, 2 வீட்டுக்கு, மீதி வந்து 5 வந்து டொனேட் பண்ணுறதுக்கு. நான் அப்புறம் பார்த்தேன், சரி எதுக்கு நம்ம அந்த 200 வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, அதுவும் இதில் போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணி போட்டு 10 வாங்கிடுவோம், 10 கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வாஷ் பண்ணுறதுன்னு பாலாஜி வீட்டில் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம், எதுக்கு அந்த காசு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு திருப்பி எப்படியோ அழுக்காகும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் தோணிட்டே இருந்துச்சா. சரி ஓகே நம்மளுக்கு நல்லது தான், நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு 10 பார்சல் வாங்கிட்டேன். இப்போது 10 பார்சல் வந்து இப்போ கொடுத்துடணும் யாருக்காச்சு. இங்கே ஒரு 3 பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க, 4 பேர் கொடுத்துருவோம். இருங்க நான் போய் கொடுத்துட்டு வரேன். 4 பார்சல் கொடுத்துட்டோம். மீதி ஒரு 4 போச்சுன்னா எவ்வளோ, மீதி ஒரு 6 இருக்குது. தாத்தா கொண்டு கொடுத்துருவோம். தாத்தா சாப்பாடு கைந்தாங்க. உங்களுக்கு கொடுத்துருவோம். தாங்கக்கா. ஏ 10 வாங்கினதே 10 இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருக்கலாம் போல். சரி இது பிரிஞ்சி வந்து 40 ருபீஸ் தாங்க, ஒரு பிரிஞ்சி 40 ருபீஸு. மொத்தமாக 12 வாங்கினேன், 480 சம்திங் வந்துச்சு. அதில் வந்து 2 பீஸு அம்மாவுக்கும் தம்பிக்கும் 1. ஸோ அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி இதுதான் சமைக்கிறேன்டா அப்படின்னாங்க. இல்லைம்மா அதுவும் வேணாம்மா, ஸ்பெஷல்லாம் சமைக்க வேணாம்மா அப்படின்ட்டாங்க. நம்ம வந்து இன்னொரு விஷயம் என்ன பண்ணோம்னா, நம்ம ட்ரெஸ்ஸு வாங்கலைங்க. ட்ரெஸ் ஏன் வாங்கலன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ட்ரெஸ் வாங்குற இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. அந்த காசையே நம்ம வந்து அப்புறமா வாங்கிக்கலாம், ஏதாவது தேவைப்படுச்சா வாங்கிக்கலாம். நம்ம வந்து ஆஃபீஸ் வேறு விட போகிறோங்க, ஆஃபீஸ் விட போகிறதுனால இப்போதைக்கு வந்து எதுவும் செலவு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சோட்டு வேறு உட்காந்துட்டு சோட்டுக்கு எதாவது வாங்கிட்டு வருவோம். சோட்டுக்கு வந்து நெத்திலி பாக்கெட் ரொம்ப பிடிக்கும், நெத்திலி பாக்கெட் வாங்கிட்டு வருவோம். சில நேரம் கழித்து ஸோ கைஸ் சோட்டுக்கு பார்த்தீங்கன்னா நெத்திலி பாக்கெட் இருந்ததுன்னா சோட்டுக்கு இன்றைக்கி ட்ரீட்டு. என் சைட்லேருந்து சோட்டுக்கு வந்து இன்றைக்கி நெத்திலி ட்ரீட். சோட்டுக்கு இன்றைக்கி வந்து என் பர்த்டே ட்ரீட். இன்றைக்கி மீனா நல்லா விரும்பி சாப்பிட்றான். ஸோ கைஸ் பயங்கரமாக வந்து பர்த்டேக்கு வந்து எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் நடந்துச்சுங்க. அது வந்து என்னன்னா, ஒரு தனி செப்பரேட் பிளாக் ஒன்று மேக் பண்ணிகிட்ருக்கேன். என்னன்னா பர்த்டே அதுவும் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கிஃப்ட் கொடுப்பாங்களா, சின்ன ஒரு ஃபுட் ஸ்டோர்லேருந்து ஒரு பெரிய லக்ஸூரி நம்ம போர்ச் ஷோரூம் தெரியுமா, லம்பகினி போர்ச் ஷோரூம், அந்த ஷோரூம் வரைக்கும் போய் எனக்கு இன்றைக்கி பர்த்டே எனக்கு எதாவது ஃப்ரீயாக கிஃப்ட் தரீங்களான்னு சொல்லி போய் கேட்க போயிருப்போம். ஸோ அதில் நிறைய சர்ப்ரைஸ்லாம் நினச்சி, நிறைய விஷயங்கள் பயங்கரமாக நினச்சி. ஸோ அந்த விளாக் வந்து கூடிய சீக்கிரம் வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த விளாக் தெரியும். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த விளாகோட லிங்க்கை போடுறேன். பயங்கரமாக இருந்துச்சுங்க, நிறைய விஷயங்கள் நினச்சி, நிறைய சர்ப்ரைஸ் இருந்துச்சு, லைஃப்லேயே மறக்க முடியாமல் இருந்துச்சு. ஸோ இதுதான் என்னுடைய ட்ரெஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பர்த்டே காஸ்டியூம். ஸோ இதுதான் பழைய ட்ரெஸ் தான், புது ட்ரெஸ்லாம் போடல, பழைய ட்ரெஸ்ஸே போதும், நம்ம வேறு எதாவது பண்ணிப்போம் அதில் அந்த காஸ்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க, இந்த விளாக் இத்தியோடு முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் அவ்வளோதான். ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆஃபீஸ் கிளம்பணும், பர்த்டே அதுவும் ஆஃபீஸ் இருக்குது எனக்கு, 8 மணிக்கு ஆஃபீஸ் கிளம்பணும். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ லவ் யூ ஸோ மச். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். இன்னைக்கு என்னோட பர்த்டே, லெட்ஸ் see எனக்கு இந்த போஸ்ட் கார்டு ஃப்ரீயா கிடைக்குதான்னு. வெறும் பணக்காரங்க மட்டும் போகிற ஷோரூமில் ஒரு மிடில் கிளாஸ் பையன் உள்ள நுழைய விடுவாங்களா? கைஸ் இந்த போர்ச் ஷோரூம் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்ன கிஃப்ட் கிடைச்சுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஃபுட் பிரான்ச்சில் ஆரம்பித்து மெக்டானல்ட்ஸ், டாமினோஸ், ஸ்டார்பக்ஸ், அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஸுரியஸான போர்ச் ஷோரூமில் போய் கேட்க போகிறோம். இன்றைக்கி எனக்கு பர்த்டே, என்ன கிஃப்ட் தர போகிறீங்க? இதெல்லாம் பண்ணக்கூடிய ரீசன் எதுக்குன்னா,